வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2ஓட ப்ரீமியர் எபிசோட பற்றி பேச போகிறோம். என் பேர் பிரசாந்த். என் பேர் நாராயணி. அண்ட் நாராயணி, 2 வருஷம் கழிச்சு ஹவுஸ் ஆஃப் த டிராகன் இஸ் பேக் அண்ட் ஃபஸ்ட் எபிசோட் 2 பேரும் பார்த்துட்டோம். பட் இது வந்து ஸ்பாய்லர் ஃபில் டிஸ்கஷன் கிடையாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் தவிர்க்கிறோம். But at the same time we'll have a lot of thoughts to speak about this particular episode. ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுவும் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் over the course of this episode. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டோம். வாட் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எபிசோட்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்னா ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி சாலிட் பிகினிங் பிகாஸ் பைலட் எபிசோட்ஸ் ஆர் லைக் த ஆங்கர் ஃபார் எனி சார்ட் ஆஃப் சீரீஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆரம்பிக்கும் போதும் சரி, அந்த நெட் ஸ்டார்ட் எண்டிங் வைக்கும் போதும் சரி, ப்ராப்பராக சாலிடான ஒரு பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் இருந்தது. அதே ஒரு தீம் அண்ட் அதே ஒரு ஆங்கர் தான் இதுலேயும் இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆல்தோ இந்த பிகினிங் எனக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது இப்படி போகிறதே அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போகுதே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் இட் ஹெல்ட் ஆன் டு இட் ஸ்பேஸ். யூனோ அவங்க வந்து இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் லெட் go through the characters, go through what they're going through. நீயும் அதை சேர்ந்து பாரு, நீயும் அவங்களோட ஷூஸ்ல ஸ்டெப் இன் பண்ணி பாருன்னு சொல்ற மாதிரியே இருந்தது. And at the same time it delivered that promise. Okay, எனக்கு வந்து see this picks up immediately after the end of season 1ல அந்த season 1ஓட டோன் அப்படியே இது கேப்சர் பண்ணிருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் season 1 எண்ட்ல வந்து ரெனரா will lose her son. ஸோ இதில் வந்து அந்த அதோட அவள் ஃபேஸ்லேயே முடிப்பாங்க. அவள் அந்த நியூஸ் வரும் அவளுக்கு அண்ட் தென் ஷில் டர்ன் டு த கேமரா அண்ட் ட்ராமாட்டிக்காக அதோட முடிச்சிருவாங்க. இதில் வந்து அவள் லைக் அவள் அந்த க்ரீஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறா, அந்த என்னென்னலாம் அந்த க்ரீஃபால் நடக்குது அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த க்ரீஃப் எப்படி இந்த வாரை இன்னும் ரீகெட்டில் பண்ணி, அதாவது ஆனால் ஒரு விஷயம், வாரை ஸ்டார்டட் அண்ட் அடிச்சுக்க போகிறாங்க 2 பேரும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆமாம், இதுக்கு மேலே நோ ஸ்டாப்பிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து 2 பார்ட்டிஸுமே வந்து பேக் ஆஃப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு லைக் for the lack of a better phrase, the shit has hit the fan அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா see இந்த எபிசோட் டைட்டிலே வந்து சன் ஃபார் அ சன், அதுவே வந்து ஒரு பயங்கரமான க்ளூ தான் இந்த எபிசோடுக்கு. நான் வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி தான் லைக் யூ செட், லைக் ரொம்ப மெலோட்ராமேட்டிக்காக ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சுது. லைக் ரெனாராவோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சேடாகவும் ரொம்ப க்ரீஃப் ஃபில்டாகவும் இருக்கும். பட் போக 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 இது எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எண்டிங்கில் ஒரு பேங்கர் ஒரு எண்டிங் ஒன்று கொடுத்தாங்க, ப்ரூட்டலாக இருந்துச்சு வித்தவுட் ஸ்பாயிலிங் எனிதிங். அது வந்து லைக் கீப்பிங் வித் டோன் ஆஃப் த ஷோ, இந்த லைக் ஜேஆர்ஆர் மார்ட்டினுடைய அந்த சீரீஸோட டோன்லேயே தான் இருந்துச்சு. அண்ட் we've seen a lot of brutal depictions before, like brutal scenesலாம் வந்து இது புதுசு கிடையாது இந்த சீரீஸில். பட் ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, there is a sense of like sadness to it. There is like இதுல nobody wins in this, like பட் ஆனா இதுக்கப்புறம் கேஆஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. ஸோ டீம் பிளாக்கா நீங்கள் டீம் க்ரீனா அப்படின்னு நீங்கள் டீம்லாம் உங்கள் ஒப்பீனியன்ஸ் ஹார்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில். ஆமாம், அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் லைக் நம்ம எவ்வளோதான் அந்த ஒரு கோர் அண்ட் வயலன்ஸை பார்த்தாலும் முன்னாடி இருந்த மாதிரி நம்ம முன்னாடி ஏதோ அவங்க கூடவே நின்று அந்த வயலன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ என்னன்னா நம்ம பின்னாடி நின்று அவங்களோட ஸ்க்ரீம்ஸ், அவங்களோட சேட்னஸ், கிரீஃபை பார்க்குற மாதிரி இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு வயலன்ஸ் நடக்குது, நம்ம பின்னாடிலேருந்து அந்த அலறல் சத்தத்தை கேட்குறோம், அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது ப்ரூட்டல் டெபிக்ஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட்ல காமிக்க மாட்டாங்க. அது நம்ம பின்னாடிலேருந்து பார்த்து நீ அந்த இம்பாக்ட் என்ன நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா நம்ம மைண்ட்ல அந்த சீன் பிளே அவுட் ஆகும்போது தான் இன்னும் ப்ரூட்டலாக இருக்கும். இது ஒரு நல்ல சினிமாட்டிக் டெக்னிக் தான். அதாவது ஷாக் வேல்யூக்காக டக்குன்ட்டு ஒரு கொலையை டக்குன்னு காமிக்காம, ஷாக் வேல்யூக்காக ஒரு சீன் வைக்காம நம்மளுக்கு அது சஜஷன்லேயே காமிக்கும் போது நம்ம மைண்ட்ல அது இன்னும் ப்ரூட்டலாக தான் மாறும். அண்ட் இந்த எபிசோட் 1ஓட எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆமாம், பட் இதுவும் சொல்லும்போது when we were talking about Rhaenyra and her grief and pain, I really like how they depicted Rhaenyra's pain as a mother. ஏன்னா வந்து Rhaenyra as a woman, as a girl, அவளோட ஃபுல் ஃபேஸே நம்ம க்ரோத் பார்த்துருக்கோம். அவள் எப்படி இருந்தா, எப்படி எவால்வ் ஆனா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரெயின்ட் ஆச்சுன்னு மொத்தமாக பார்க்குறோம். அட் த சேம் டைம் அவள் மதராக இருக்கும்போது அவள் எந்த லெவல், எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போறா அவளோட சன்ஸை, அவளோட ஹேர்ஸை காப்பாத்துறதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அந்த கிரீஃப் ஆஃப் லூசிங் ஹர் சன் இஸ் லைக் ட்ரெமெண்டஸ். அண்ட் அந்த கிரீஃப் வந்து கம்ப்ளீட்டா இங்க போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அவங்களோட மெஸ்ஸி ஹேரா இருக்கட்டும், இல்ல ஷீஸ் இஸ் வாக்கிங் அரவுண்ட் லைக் அ கோஸ்ட். அண்ட் வந்து எல்லா இடமும் தான் பையன் எங்கன்னு சொல்லிட்டு மனசளவுல தேடுற மாதிரியும் அந்த ஒரு கிரீஃப் நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஆமாமா, வர்ற சீனே அப்படியே வந்து ஷீ டசன்ட் லைக் ஒரு ரூம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா when she walks in எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்குமே வந்து அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது இன்னும். அவள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி கோஸ்ட் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து வருவா.
அண்ட் ஐயோ இப்போ என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஒரு ஒரு இதில் ஒரு பதட்டம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த வே எமராசி பிளேஸ் ரெனேரா இஸ் லைக் பிரில்லியன்ட். ஒரு சீதிங் ரேஜ் இருக்கும், பட் அதுக்கு மேலே லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் கிரீஃப் இருக்கும். எப்போ வேணா வெட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்போ அழ போறாளா இப்போ கத்த போறாளான்னு தெரியாது ஒரு சீனில், அந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு ஆலிசன் ஹைட்டவர் வந்து ஷீ டசன்ட் நோ ஹவு டு லைக் இன்னும் அந்த பவரை பிடிச்சிட்டாங்க ஆட்சியை, பட் இருந்தாலுமே வந்து அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியல. தேர் இஸ் லைக் லார்ஜர் ஃபோர்ஸஸ் அட் பிளே. நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆமா, அந்த பதட்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் லைக் மென்ஷன்ஸ் ஆஃப் ரேட். இங்க வந்து இந்த காசுல ரேட்ஸ் இருக்கு அப்படின்னுவாங்க. அது வந்து இவங்க லைக் ரேட்ஸ்ன்றதை ரெண்டு விதமாகவும் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவல் ஃபிசிக்கல் ரேட்ஸும் நிறைய ஓடிட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெட்டஃபாரிக்கலாகவும் வந்து யார் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ண போறேனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும் அவங்களுக்கு, விச் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் லைக் டிராகன்ஸ் அவ்வளோவா காமிக்கல, இருந்தாலுமே வந்து காமிச்ச 2-3 சீன்ஸும் வந்து ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. எடுத்தோடனே ஒரு பெரிய ஸ்வீப்பிங் சீன் ஒன்று வரும், லைக் பறந்து வர்றது. இந்த that was amazing. Like can't wait to see more of the dragon battles. அது வந்து இன்னும் ப்ராப்பர் டிராகன் பேட்டில் சீன்ஸ் இன்னும் வரல ஃபர்ஸ்ட் சீசன்ல கூட பெருசா. இப்போ I'm waiting to see more action in the seasonல actually. And the previous seasonsல நம்மளுக்கு நிறைய ஹிண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி the dragons the owners don't choose their dragons. The dragons are beings of themselves. And அவங்க வந்து பண்றதா ஆட்சி, அவங்க பண்றதா ரூல், அவங்களோட டெசிஷன்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா அவங்க நினைச்சா they can just breathe fire and just kill the whole country. ஆமா, ஏன்னா அதுவும் நம்ம I think that ferociousness is always inside them. And it's also like அதுவும் just like how the kingdom is under like அவங்க ஒரு on their feet ஆவே இருக்காங்கன்ற மாதிரி, அதே மாதிரி the dragons are also constantly on their feet. அவங்க எந்நேரமோ வெடிக்கலாம் அப்படின்றதையும் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் பண்ற மாதிரியும் தோணுச்சு எனக்கு. இப்போ இன்னொன்று, இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது வெரி பிகினிங்ல வந்து இட்ஸ் நாட் அ பிக் ஸ்பாய்லர், பட் விண்டர்ஃபெல் காமிப்பாங்க, விச் வாஸ் நைஸ். அது ஒரு சின்ன கால் பேக் நல்லா இருந்துச்சு. விண்டர்ஃபெல்லோட ஹிஸ்ட்ரியை சின்னதாக ஒரு மோனோலாக்ல சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டார்க்ஸை பற்றி பேசுவாங்க சின்னதாக. அண்ட் அந்த வாலை மறுபடியும் காமிப்பாங்க, விச் வாஸ் நைஸ். பட் அது இந்த இன்னும் அது எதுக்கு அதை வச்சு எதுவும் பெருசாக அதுக்கப்புறம் பண்ணலை அந்த எபிசோட்ல இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம விண்டர்ஃபெல் காமிக்கல, பட் போக போக சீசன்ஸ்ல காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், which will be nice. And there's also fleeting mention of Eddard Starkோட great grandfather பத்தி ஒரு fleeting mention இருக்கும். That was also like a nice homage to the Starks அப்படின்ற மாதிரி தோணுச்சு. Especially when season 1 முடியும் போது one of Rhaenyra's sons goes and forms an alliance with the Starks அப்படின்றது அதுல உறுதியாச்சுன்றதுனால இந்த season 2 ஓட கண்டினியூவேஷன் அதுல அந்த கண்டினியூட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என் ஹோப் என்னன்னா இவங்க ரொம்ப ஸ்டார்க்ஸை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் என் ஆசை. ஏன்னா இட்ஸ் நாட் தேர் ஸ்டோரி, இது அவங்க கதை கிடையாது இல்லையா. அவங்கள பற்றி நிறைய நம்ம பார்த்தாச்சு. லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து அவங்கள பற்றியான கதை தான் கடைசியில். பட் இதில் வந்து டார்கேரியன்ஸ் வெர்சஸ் ஹைட்டவர்ஸ், ஒரு ஃபேமிலி சண்டை, இவங்களுக்குள்ள இருந்த சிவில் வார் எப்படி போகுது, அது இவங்க ஃபேமிலி எப்படி மாத்துறது அப்படின்றது இவங்களுக்குள்ள ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இட்ஸ் லைக் வித்தவுட் அகைன் ஸ்டார்க்ஸ்லேருந்து ஒரு ஹீரோ வந்து இவங்களை காப்பாற்றுறானோ இல்லை இந்த பாலிடிக்ஸை மாத்துறான்றதை விட ஃபோக்கஸ் வந்து இங்கேயே வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆல்சோ சஜஸ்ட் தட் டார்கெரியன்ஸ் தான் அவங்கள அழிச்சுட்டது. இந்த எகான் தான் வந்து மேட் கிங் ஆகி எல்லாரையும் அழிச்சதுன்றது தான் ஹிஸ்ட்ரி பேசப்பட்டது. Another important thing in this particular episode is how I really like the characterization of Otto Hightower. And we like in the first season நம்ம எப்படி பார்த்தோம்னா Otto Hightower வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்துட்டு விசேரஸ்க்கு எப்படி அவர் வந்து நிறைய நேவிகேட் பண்ணி கொடுத்தாரு difficult scenarios. You take this decision, you take that decision சொல்லிட்டு he kept saying that this is good for you, this is good for the country அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் நம்ம ஒரு இது பார்ப்போம். இந்த மாதிரி இப்போ எகான் வந்து he is now taken the throne. நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்த மாதிரி இந்த ஏகானுக்கும் நம்ம வந்து எப்படி அவர் வந்து இது பண்றாரு, டெசிஷன் கொடுக்குறாரு, how he is helping him form the decisions of the country, அவர் எப்படி ரூல்ஸ் ஃபார்ம் பண்றாரு, அவர்கிட்ட எப்படி இன்னும் பவர் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னும் பார்க்கறோம். I want to see more of like, see, your favorite is Otto in the episode la. My favorite like ரெண்டு பேர், Daemon of course, and இன்னொன்று வந்து Aegon the king. So Aegon வந்து இட்ஸ் லைக் ஒரு பிராட்டிஷான ஒரு கேரக்டர் தான். You could easily say that is another Joffrey அப்படின்னு சொல்லலாம், but he doesn't do that. அது வந்து அவனுக்குள்ளே ஒரு சின்ன எம்பத்தி இருக்கும், அதையும் காமிச்சிருப்பாங்க லைட்டா. He's like அந்த கோவம் நியாயமானதாக இருக்கும் அவன் சைட்ல இருந்து பார்த்தா. Of course he thinks he owns the crown now, so and I liked how the portrayal of Aegon in episode 1 strayed away from being a Joffrey. ஒரு psychotic ஒரு bratish young kingன்ற மாதிரி இல்லாம
அவனுக்கு ஜஸ்ட் புரியல பாலிடிக்ஸ் அவ்வளோதான். அண்ட் அவனுக்கு ஒரு இட்ஸ் வெரி இம்பல்சிவ் ஆல்சோ. டேமன் டார்கெட்னு சொல்லவே தேவையில்ல. மேட் ஸ்மித் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ஒரு இட்ஸ் லைக் ஐம் வெரி அன்இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தீஸ் திங்ஸ் பட் ஓகே பட் ஐ ஸ்டில் வாண்ட் வாட் ஐ வாண்ட். I'll do this for Renera. Yeah அந்த மாதிரி and this is my crown at the end of the day அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். Like Matt Smith has that swagger and I want to see more of Damon throughout the season and like like there is a lot of grief and sadness and bloodshed in this episode and it's a very heavy episode. ஒரு ஃபர்ஸ்ட் யூசுவலி ஒரு சீசன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பொம்பாஸ்டிக்காக இருக்கும். லைக் நிறைய திங்ஸ் நடக்கும், புது கேரக்டர்ஸ் will be introduced and நிறைய ஹுக் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் they are very calm with what they want to do and they are like very slow in setting things up. ரொம்பலாம் வந்து உங்களை நாங்கள் ஹூக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன் இந்த எபிசோடில் எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சிருக்கு டு பி ஆனஸ்ட். லைக் நீங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உட்காந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லைக் மேபி வில் பி டிசப்பாயிண்டட். இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வெரி ஸ்லோ தான் பட் த ரைட்டிங் இஸ் குட் அண்ட் குவாலிட்டியில் அவங்க குறையில. அப்படியே சீசன் 1ல என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கு. இஃப் யூ லைக் சீசன் 1 யூ வில் டெஃபினெட்லி லைக் த ஃபர்ஸ்ட் எபிசோட். இட்ஸ் மோர் லைக் அந்த புக்கோட இப்போ இஃப் வி டேக் த ஃபர்ஸ்ட் சீசன் as a book, எங்களோட புக் இன்னும் முடியல, இந்த புக்ல இன்னும் few pages continuation இருக்குன்னு சொன்ன மாதிரியே இருந்தது எனக்கு. when the season 2 started, I felt that there's still more to the story. Don't think that season 1 is over, season 2 has taken forward அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது season 1 ஓட continuation தான், like you said அப்படின்ற மாதிரி they're trying to imply that. And I also agree with the point that Aegon Targaryen ஓட characterization கொஞ்சம் different-ஆ portray பண்ணிருக்காங்க. It's more like it's not another Joffrey. It's not another Joffrey. He breaks stereotypes basically. ஆமா, stereotypes of mad kings, young mad kings. Exactly, yeah. அவங்களும் பாவம் தானே அப்படின்ற மாதிரி you're saying. And we still get to understand how like the other season depicted, we still get to understand how Alicent has like that ஒரு sort of எனக்கு இந்த friendship முக்கியம், எனக்கு இந்த ஒரு I still love Rhaenyra for who she is. எனக்கு அந்த friendship உள்ள இருக்கு. என்னதான் எங்களுக்குள்ள இவ்ளோ சண்டை இருந்தாலும், ஃபேமிலி எவ்ளோ ஸ்ட்ரெயின்டா இருந்தாலும், எனக்கு மனசுக்குள்ள எனக்கு ஒரு லவ் இருக்கு. and that's அதை ரீட்ரேட் பண்ண மாதிரி நிறைய இடத்துல நம்ம இதுல பார்த்திருக்கோம். ஆமா, அவங்க வந்து இட்ஸ் லைக் ஆமா இவ்வளவு நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போ நாங்கள் இனிமேல் 2 பேரும் எனிமீஸ் சண்டை போட போகிறோம் அப்படின்ட்டு இறங்கி இது பண்ணாமல் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். அண்ட் தேர் நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தேர் லவ்வர்ஸ் ஆல்சோ இல்லை. ஸோ அது வந்து டக்குன்ட்டு அந்த ஒரு ஸ்விட்ச் பண்ணி இனிமேல் இவங்க 2 பேரும் சண்டை போட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக இல்லாமல் அவங்க வந்து தேர் லைக் தேர் ஸ்டில் வெரி கன்ஃபியூஸ்ட். கரெக்ட். பட் எண்ட் ஆஃப் த சீசன் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அது கொஞ்சம் உடஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எண்டிங் இதுக்கு. I feel like the moral compass, like you said, like house black versus house green, and the moral compass நிறைய பிரேக் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன் இந்த பர்టిక్యులர் இதுல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து we say that in all of Rhaenyra's war crimes I support அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காங்க நிறைய இதுக்கு முன்னாடி. பட் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹவுஸ் black போறதா ஹவுஸ் green போறதா அப்படின்ற மாதிரி நான் இன்னும் ஹவுஸ் black தான். அவனுக்கு கிடக்குறானுங்க எலிட்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு ஹவுஸ் green எனக்கு இன்னும் வந்து ஏய் நீங்க பவர்ல இருக்கீங்க, ஸோ ஐ எம் ஆட்டோமேட்டிக்லி அகைன்ஸ்ட் யூன்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிருச்சு. பட் ஆர் யூ டீம் black or team green? I'm all in for Rhaenyra, but at the same time your moral compass அது டிஃபீட் ஆகும். இது ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ஒயிட்டா பிளாக்கா அப்படின்றது. ஆமா அது என்னைக்குமே இந்த சீரிஸ்ல இருந்ததே கிடையாது. பட் யா அந்த லைக் முன்னாடி வந்து இட்ஸ் லைக் சைடு எடுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சீசன் 1ல அவங்க ஸ்பிளிட் ஆகும்போது இந்த சைட் போறதா அந்த சைட் போறதான்னு ஆடியன்ஸ்க்கு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இந்த சீசன் 2ல வந்து லைக் எந்த சைடா இருந்தா 2 பேரும் அடிச்சுக்கோங்கடா பார்க்க நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ என் ஹோப்ஸ் எல்லாமே வந்து நாட் ஃபார் டேக்கிங் சைட்ஸ், பட் யார் இப்போ லைக் யாரோ சாவ போறாங்க நெக்ஸ்ட், ஆனா யாருன்னு தெரியலன்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் த வார் ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நோ ஸ்டெப்பிங் பேக். அலிஜியன்ஸ் வந்து அழகா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து லைக் இப்போ இந்த வார் எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் நாட் ஒரு நாள் பேட்டில் கிடையாது. இட்ஸ் கோனா பி லாங் ட்ரான் அவுட் வார்ல. ஸோ சும்மா ஒரு பெரிய பேட்டில் சீன்ல இதை முடிக்க போறது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வேற என்னென்னலாம் நடக்க போகுது, வேற எப்படிலாம் வந்து மாத்தி ரிவெஞ்ச் எடுத்துக்க போறாங்க, யார் சாவ போறா அப்படின்றத எனக்கு கோயிங் ஃபார்வர்ட் எக்ஸைட்டிங்கா எனக்கு இருக்கு. And I also feel we have to watch out for Sir Criston Cole. ஏன்னா he has some sort of like ஒரு இதுன்னு ஃபீல் பண்றேன். அவருக்கு கிறிஸ்டன் கோல் ஃபேனா நீங்க? கிறிஸ்டன் கோல் ஃபேன்லாம் I think he also wields like a small power.
லைக் அவர் ஸ்லைட்டா எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணா கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆவாங்களோன்ற He's மாதிரி தோணுச்சு. purely driven by கோபம் ஃபார் ரெனேரா இல்ல இஸ் a man's con like அந்த so he's like ரெனேரா என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ட்கோர் கடுப்புல சுத்திட்டு இருக்கார் மனுஷன் and he's doing everything in his power to like destroy the Targaryens இல்ல so அதனால தான் நல்லா இருக்கு. அதனால தான் you like Kristen Cole எனக்கு பிடிக்கிறது பத்தி இல்ல. I think the slightest amount of emotional manipulation that he does as a king's guard நிறைய விளைவுகள் வரலாம் அப்படின்றத நான் சொல்றேன். Okay, yeah, we have a scene where he influences Aegon the king இல்லையா, உங்க அம்மாக்கு இன்னும் வந்து ரெனேரா மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு டியூன் பண்ணி விடுறதெல்லாம் வந்து இட் வாஸ் நைஸ் பிகாஸ் இட் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் கிறிஸ்டன் கால் வாஸ் த ஒன் ஹூ வாஸ் பீயிங் மேனிபுலேட்டட் மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளவு நாள். இப்போ வந்து ஹீஸ் டேக்கிங் த சென்டர் ஸ்டேஜ் அண்ட் ஹீஸ் டேக்கிங் த பவர் அண்ட் ஹீஸ் like moving the pieces in the chessboard mari irukku, which is nice. Okay, so to wrap things up, final thoughts on first episode of season 2. What do you think happens next? I think final thoughts is that it had enough meat to keep us hooked. அந்த ஒரு Game of Thrones and the House of Dragons ஓட லைஃப் இன்னும் அதுக்குள்ளேயே தான் இருக்கு. நல்ல ரைட்டிங் இருக்கு, நல்ல ஸ்கிரீன் பிளே இருக்கு, நல்லாவே எல்லா கேரக்டரைசேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. and I'm looking forward to more twists and turns happening. ஏன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு தான் எல்லா இதுவும் நகர்த்திருக்காங்க. அண்ட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம ஒன்று நினைச்சா அவங்க வந்து ஒரு 10 அடி தள்ளி வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் சீசன் 1 முடிஞ்சுது. ஸோ ஐம் பிரிட்டி ஷுர் தி going forward we'll see more of these twists and turns which will completely change the game of how things are going to fall out in the next few episodes. And season 2 முடியும் போது டெஃபினட்டா ஒரு பெரிய திருப்பம் வரும்னு நான் நினைக்கிறேன். What about your thoughts? எனக்கு like compared to some of the best episodes of season 1 of the show இது நல்லாவே இருந்துச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாவே இருந்துச்சு. like as a first episode வந்து எனக்கு it got me interested. okay இதுக்கு மேல என்ன நடக்கும்னு பார்க்கணும்ன்ற ஒரு definite interest இருக்கு. but எனக்கு hopes for the season going forward na எனக்கு I definitely want to see more bloodshed. Definitely want to see more people getting killed in brutal creative ways. நிறைய dragon battle எனக்கு வேணும் and pace இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. no problem with slow pace. நல்ல மெடிடேட்டிவா கிரீஃப் அப்படி தான் காமிச்சாகணும். ஒரு பையனை எழுந்து ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க அப்படின்னா உட்காந்து ஆக்ஷன் சீன் ஃபாஸ்ட் கட்ஸ் ஜம்ப் கட்ஸ் போன் அல்டிமேட் மாதிரிலாம் எடுக்க முடியாது, இப்படி தான் எடுக்க முடியும். அது நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் அதையும் தாண்டி இதுக்கு மேலே வந்து லைக் பீப்புள் லைக் டேமன் நிறைய உள்ள வரணும்னு எனக்கு தோணுது. டேமனுக்கும் இவனுக்கும் அந்த ஐ பேட்ச் வச்சுட்டு ஒருத்தர் பண்ண ஏமனுக்கும் ஒரு ஃபியூட் போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எப்போ அடிச்சுக்க போறாங்க அப்படின்ட்டு ஆவலா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் யா ஐம் எக்ஸைட்டட். பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. I want Aemon to die, definitely. I want him to die brutally for whatever that he did to Lucerys. I want him to die brutally. Of course, this is not like initiation of violence, but yeah, definitely. Because and he's also proven to be a great strategist la man. Yeah. He's a great strategist. Battle வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்றது நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆமா, இன்னும் பார்க்கல நம்ம ஃபுல் ஆன் சண்டை. அந்த லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர அந்த ஸ்வாட் ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சீரீஸ்ல. ஸோ அதெல்லாம் வரணும். யா ஐ எம் ஹோப்பிங் ஃபார் தட். யா we'll see. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. So this is our final thoughts on first episode of House of the Dragon season 2. இன்னொரு சீரீஸா இருக்கட்டும் இல்ல இன்னொரு எபிசோட் ஆஃப் the House of the Dragonல நாங்க பேச வருவோம் நிறைய. And அது வரைக்கும் stay tuned and watch our Cinema Xpress channel. நன்றி, வணக்கம். Thank you.